வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? வேர் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம், இந்த வேர் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் பயணம் முடிந்து களைப்படைந்து இருந்தோம் அப்படிங்கிறது என்ன? ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? நம்ம பாஸ்ட் எங்க பயன்படுத்துறோமோ, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு எங்க நம்ம பேசுறோமோ அங்கெல்லாம் நம்ம இந்த வேர் தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த வேர் பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த வேர் தான் ஒரு பாஸ்ட் நடந்து முடிஞ்ச ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்க்கு நம்ம WERE இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்தணும். We were tired after the journey. நாங்கள் பயணம் முடிந்து களைப்படைந்து இருந்தோம் அப்படிங்கிறது என்ன யூஸ் பண்ணணும்? இந்த வேர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீங்கள் நேற்று இரவு எங்கே சென்றீர்கள்? எங்கே? வேர் த பைக், வேர் த புக், வேர் இஸ் த ஸ்கூல் எங்க இருக்கு அப்படி கேட்கிறோம் இல்லையா? எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கிற இடத்துல தான் நம்ம இந்த வேர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கான டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்க வீடு எங்கே இருந்தது? இருக்கு வேர் வருமா? எந்த வேர் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம்